வணக்கம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் ரொம்பவே இன்னைக்கு ஆண்களுக்கு ஃபேவரான ஒரு டாபிக். ஆமாங்க, இன்னைக்கு நிறைய வீடுகளில் மாமியார் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் நிறைய ஆண்கள் சந்திச்சிட்டு இருக்காங்க. மாமியார் வீட்டில் மனைவியிடம் அதாவது வேலையில்லா பட்டதாரின்னு நம்ம ஒரு படம் பார்த்துருப்போம். அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய ஆண்மகன்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க. திருமணமான ஆண்மகன்கள் வேலை இல்லாம இருக்காங்க. அவங்கள என்ன சொல்லிடுவாங்கன்னா, பொறுப்பு இல்லாம இருக்கானே, இப்படி பண்றானே, ஒரு திருமணம் ஆயிடுச்சு, குழந்தைங்க இருக்கு, ஆனா இவன் பொறுப்பு இல்லாம இருக்கானே அப்படின்லாம் பேசுவாங்க. அப்படி அவங்க தொழில் செய்தால் கூட, வேலை பார்த்தால் கூட, அதுல ஒரு இன்கம் சரிவர எடுக்கலன்னா, என்ன இப்படி இருக்கான், திறமையே இல்லையே அப்படின்னு எக்கச்சக்கமான குறைகளை ஆண்கள் மேல் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அந்த மாமியார் வீடுகளுக்கெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு தகவல், நீங்கள் உங்களுடைய வீடு சரியாக இருக்கணும். முதல்ல ஆக்சுவலாக உங்கள் வீட்டில் கிழக்கு காம்பவுண்ட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய பெண்ணின் கணவர் சம்பாதிப்பது அரிது. என்னங்க புதுசா இருக்கு அப்படின்னா, ஆமா, உங்க காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பழி ஆண்கள் மேல் இருக்கு. பொறுப்பான ஆண்களுக்கும் பொறுப்பற்ற ஆண்கள்னு சொல்லி ஒரு கம்பேரிசனே கொடுத்து வீடுகள்ல அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் வச்சிருவாங்க. வேலைக்கு போகல, வேலை இருந்தாலும் ஒரு சரியான ஒரு சம்பளம் இல்லை, ஒரு தடுமாற்றமான நிலையில இருக்காங்க, கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா இன்னும் பொறுப்பு வரல, இப்படி எல்லாம் ஆண்கள் மேல பழி சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நிலையான வருமானம், அப்படி நிலையான வருமானம் இருந்தாலும் அது குறைவான வருமானமா இருக்கும், அது தடைப்பட்டு வரக்கூடிய வருமானமா இருக்கும். அப்படி இருந்தா அதற்கு காரணம் அந்த ஆண்கள்னு இது நாள் வரையும் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு நல்லா வேலை செஞ்சவர் திடீர்னு திருமணம் ஆனதுக்கு பின்னால அவர்கிட்ட வேலை கையிலேருந்து போயிடும். என்னங்க நீங்களும் மற்றவங்கள மாதிரி அந்த திருமணமான பெண்ணை குறை சொல்ல போறீங்களா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. எந்த பெண்ணும் எந்த இவங்க ராசி அவங்க ராசி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அது தவறான ஒரு சொல். நீங்க ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க, திருமணம் ஆனதுக்கு பின்னால தொய்வு ஏற்பட்டா அந்த வார்த்தை எல்லார்ட்டிருந்தும் வரதா செய்யும். ஆனா இங்க நம்ம நுட்பமா பார்க்க வேண்டியது ஒரு விஷயம், நாம திருமணம் செய்த பெண் வீட்டுல என்ன குறைபாடுகள் இருந்தா இந்த மாதிரி ஆயிருக்கலாம் அப்படின்னு நீங்க திங்க் பண்ணீங்கன்னா, எங்க சார் ஒரு இதுல குறிப்பிட்டிருப்பாங்க, கிழக்கு காம்பவுண்ட். நான் ஒரு அப்பாயின்மெண்ட்ல போகும்போது நான் இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டேன், அதுக்கப்புறம் வகுப்புகளை தெரிஞ்சுக்கிட்டேன். கிழக்கு காம்பவுண்ட் யார் வீட்டுல எல்லாம் இல்லையோ அந்த வீட்டுல இருக்கக்கூடிய மருமகன், அந்த வீட்டின் பெண்ணை கல்யாணம் செய்பவரின் நிலை எப்படி இருக்கும்னா, ஒரு நிலையான ஒரு வருமானத்தை அவரால் ஈட்டவே முடியாது. வணக்கம். கிழக்கு காம்பவுண்ட் இல்லாத வீட்டுல வசிக்கக்கூடியவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சார் சொல்லுவாங்க, உங்களுக்கு வரக்கூடிய மருமகன் சம்பாதிக்கணும் அப்படின்னா கிழக்குல காம்பவுண்ட் போடுங்க, அவ்வளவுதான். ஏன்னா கிழக்குல காம்பவுண்ட் இல்லை அப்படின்னா ஒரு சீரான வருமானம், அதாவது ஒரே அளவிலான அல்லது ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வருமான நிலையை உங்கள் வீட்டின் மருமகனால் அடைய முடியாது. கிழக்குல காம்பவுண்ட் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டின் மகளின் கணவரால் வருமானத்தை சரிவர ஈட்ட முடியாது. அந்த காம்பவுண்ட் இருக்கு ஆனா கிராஸா இருக்கு அப்படின்னா அதுவும் ஒரு குறையுள்ள ஒரு வீடு தான், அதுவும் ஒரு குறையுள்ள ஒரு காம்பவுண்ட் தான். காம்பவுண்ட் இருந்தும் அதனால பிரயோஜனம் இல்லை, சரிங்களா? அதனால கிழக்குல காம்பவுண்ட் இல்லைன்னா உங்க வீட்டுக்கு வர மாப்பிள்ளை சம்பாதிக்க மாட்டார். அதனால நீங்க போய் மாப்பிள்ளையை குறை சொல்லக்கூடாது. ஏன்பா நீ சம்பாதிக்கல, ஏன்பா என் பொண்ணுக்கு நகனிட்டு செய்யல, ஏன்பா என் பொண்ணுக்கு எதையுமே நல்லபடியா செய்ய மாட்டேன், இன்னைக்கும் நாங்களே உங்களை பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி உங்க வீட்டோட காம்பவுண்டை பார்த்துட்டு நீங்க பேசணும். ஏன்னா இன்னைக்கு எல்லாத்தையும் ஒரு கருத்து இருக்கு, நான் சொந்த வீட்டுல இருக்கேன், வாடகை வீட்டுல இருக்கேன் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்க வாடகை வீட்டுல இருக்கீங்க அப்படின்னா ஒரே ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு கார் வாடகைக்கு எடுக்கிறீங்க, அந்த கார்ல ஏறுறீங்க, அந்த கார் கொஞ்ச தூரம் போகுது, அது போக வேண்டிய இடத்தை போய் சேர்ந்தாலும்
அந்த கார்ல ஏறிதான் நீங்க அந்த இடத்த போய் அடைஞ்சீங்க. அல்லது ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு ஆக்சிடென்ட்டோ அல்லது ஒரு பஞ்சரோ ஆனிச்சுன்னா நீங்க போக வேண்டிய இடத்துக்கு நீங்க சரியா சேரவே முடியாது, போய் சேரவே முடியாது. ஆக உங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்க வாடகை வீடோ சொந்த வீடோ நீங்க இப்ப எதுல வசிக்கிறீங்களோ அந்த வீடு உங்களுக்கு கண்டிப்பா முக்கியம். ஏன்னா அந்த வீட்டினுடைய பலன் என்னவோ அது உங்களுக்கு பேசும். எப்படி கார்ல போகும்போது காரு போய் அந்த மாதிரி தான் அந்த வாடகை வீடும் உங்களுக்கு. நீங்க ஒரு நான் வாடகை வீட்டுல இருக்கேன் அது என் மாப்பிள்ளைக்கு பேசுமா அப்படின்லாம் கேட்க கூடாது, புரியுதுங்களா? அதனால உடனே முடிவு பண்ணுங்க. உங்க பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு கிழக்கு காம்பவுண்ட் உள்ள ஒரு வீட்டுக்கு நீங்க குடிபெயர்ந்தீங்க அப்படின்னா அது உங்கள் பெண்ணை வாழ வைக்கும். எங்க வீட்டை பத்தி பேசினா பரவாயில்லைங்க, நாங்க இருக்கிற வீடு எங்களுக்கு பேசுதுன்னு சொல்றீங்க, கரெக்ட். ஆனா என்னுடைய மாமியார் வீடு எனக்கு பேசும்னு சொல்றீங்களே, நான் என்னங்க பண்றது? ஆமாங்க, அதுதான் வாஸ்து. அந்த வாஸ்து உண்மைன்றது அனுபவபூர்வமா நிறைய வீடுகள்ல நிறைய இடங்கள்ல நான் பார்த்திருக்கேன். ஏன்னா இந்த கிழக்கு காம்பவுண்ட் கரெக்ட் பண்ணும் போது சார் சொன்ன வார்த்தையும் என் காதுல கேட்டுட்டே இருக்கும். அந்த காம்பவுண்ட் உங்க வீட்டுல மருமகன் சம்பாதிக்கணுமா வேணாமா? சம்பாதிக்கணும். அப்ப காம்பவுண்ட் போடுங்க, கிழக்குல காம்பவுண்ட் போடுங்க. முதல்ல கிழக்குல காம்பவுண்ட் இல்லாத வீடுகள்ல ஒரு தைரியமற்ற சூழல் இருந்துகிட்டே இருக்கும். நாம இருக்கிற வாடகை வீடா இருந்தாலும் சரி, சொந்த வீடா இருந்தாலும் சரி, இது நம்ம இடம் தானா, இன்னொருத்தர் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களா, இல்ல நம்ம இடத்துல இருந்துகிட்டே ஒரு அச்ச உணர்வோடு வாழக்கூடிய ஒரு சூழல்லாம் கிழக்கு காம்பவுண்ட் இல்லாத வீடுகளில் வசிப்பவர்களுக்கு கண்டிப்பா வரும். அதனால கிழக்குல காம்பவுண்ட் போடுங்க. சும்மா உங்க மருமகன் எல்லாம் குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. ஏன் மாப்பிள்ளை இப்படி இருக்கீங்க அப்படின்லாம் பாட்டெல்லாம் பாடக்கூடாது. உங்க வீட்டை கரெக்ஷன் பண்ணணும். கிழக்கு மூடப்பட்டிருந்தாலும், கிழக்குல வாசல் தவறாக இருந்தாலும், கிழக்குல காம்பவுண்ட் இல்லைனாலும் இந்த அத்தனையும் பொருந்தும். அதனால மாப்பிள்ளையை குறை சொல்லாம போயிட்டு உங்க வீட்டை சரி பண்ணி உங்களுடைய பெண்ணின் வாழ்க்கையை சரிப்படுத்துங்க. அதுவும் மூத்தது பெண்ணாக இருந்தால் இந்த அத்தனையும் அந்த பெண்ணையே போய் சேரும். அந்த பெண்ணின் வாழ்க்கை, உங்க வீட்டுல என்ன குறை இருந்தாலும் உங்க வீட்டினுடைய மூத்த பெண் அதை வாங்கிட்டு உங்களை வாழ வைப்பாங்க. அதனால அந்த பெண்ணுக்கும் சரி அந்த வீட்டுக்கும் சரி நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். நீங்க உங்க வீட்டுக்கு வந்த முதல் ஆண் மகன், முதல் மாப்பிள்ளைன்றவங்க உங்களுடைய என்னென்ன குறையெல்லாம் இருக்கோ அந்த பெண்ணை அந்த மாப்பிள்ளையை போய் சேரும். அதனால உங்களுக்கு மூத்த ஆண்மகன் மாதிரி தான் உங்களுடைய மூத்த மாப்பிள்ளை. ஆக கிழக்கை சரியா பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்க மூத்த பெண் மாப்பிள்ளை இருவரும் சிறப்பாக செல்வ செழிப்போடு செழிக்க வாழ்வாங்க. அதனால குறை மாப்பிள்ளைய சொல்லாதீங்க, உங்க வீடு சரியா இருக்கான்னு போய் பாருங்க. நன்றி.